நண்பர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது 108 நாட்கள் 108 பயிற்சியில் 4ஆம் நாள் பயிற்சி. மூலிகையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய மூலிகைகள் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு அது தெரியல. அது ரோட்டோரமாக இருக்குது, நிறைய இடங்களில் விளைஞ்சு கிடக்கு. நம்ம அதை மிதிச்சுட்டு போவோம், அதை மதிக்காமல் போவோம். ஆனால் அது பாட்டுக்கு கிடக்கும். அந்த மாதிரி அந்த ரோடோரங்கள்லேயும் சரி, அது மதிக்காமல் கிடக்கக்கூடிய இந்த துத்தி செடி. இந்த துத்தி செடி மூலத்துக்கு நல்ல மருத்துவம் சார்ந்த ஒரு நல்ல விஷயம். என்னென்னு பார்த்திங்கன்னா, மூலம் ரொம்ப இதாக இருக்கக்கூடியவங்க இந்த தலையை கொஞ்சம் நல்லா எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா, சின்ன வெங்காயத்தை போட்டு ரெண்டையும் நல்லா இடித்து காலையில் வெறும் வயிற்றில் இந்த இலையை மோரில் கலந்து சாப்பிட்ணும். நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி சாப்பிட்டுட்டு மோர் குடித்தோம்னா ரொம்ப விசேஷம். சரி, இது மருத்துவம். இது இன்னும் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். மூலத்துக்கு சமைச்சு சாப்பிட்லாம், பருப்பு கீரை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய விஷயத்துக்கு இந்த இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதை நம்ம மாந்திரிகத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சளில் போட்டு மஞ்சள் பால் விட்டு நல்லா கழுவி அதுக்கான வசிய மந்திரம், அந்த வசிய மந்திரத்தை சொல்லி தாயத்தை அணிஞ்சிக்கிட்டோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம சென்ற இடமெல்லாம் நல்லா எல்லாமே ஒரு வசிய சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். வசிய மந்திரங்கள் ஏராளம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, ஓம் ரிங் வசி அப்படிங்கிற மந்திரம் நான் இதில் டிஸ்பிளே பண்ணல. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. கரெக்டாக நம்ம இதை செஞ்சு பண்ணோம்னா கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாமே ஒரு பழைய ஏட்டோட இது. சரிங்களா? சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பைரவா சரணம்.